ஃபாரெக்ஸ்னா என்ன ப்ரோ? ஃபாரெக்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போ இந்தியா டூ யூஎஸ்டி சரிங்களா? ஐஎன்ஆர் டூ யூஎஸ்டி இது வந்து இங்கேருந்து ஃபாரின்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து கப்பல்லேருந்து அப்படி போகிறது, இங்கேருந்து வர்றது. இதுலேருந்து பேஸ் பண்ணி தான் இங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நம்ம இந்தியாவுக்கும் ஒரு யூஎஸ்டிக்கும் நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. யூரோ யூஎஸ்டி இருக்குது. இதுமாரி வந்து நிறைய கரன்சிஸ்லாம் நிறைய பேர்ஸ்லாம் இருக்குது சரிங்களா? இது 24x5 ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. காலைல ஆரம்பிச்சு ஈவினிங் முடிஞ்சிடும். ஆனால் ஃபாரெக்ஸ் அப்படி கிடையாது. 24x5 நம்ம ட்ரேட் பண்ணிட்டே போகலாம் சரிங்களா? எதுக்காக நான் இதை சூஸ் பண்ணேன்னா, ஃபாரெக்ஸ் வந்து இதில் வந்து ஒரு பாட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதனால் வந்து நான் ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணேன். நான் இப்போ வந்து நான் 24x5 நான் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா? நான் ஒரு பாட்டை வந்து இம்பில்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுத்துக்கும். நான் வந்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா? இங்கே நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கை வந்து நிறைய விதமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எம்சி, ஐடிசி ரெண்டும் சேம் தான். பட் இந்தமாரி ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்கிறாங்க, அப்புறமேட்டு இலட் வேவ், இதுமாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது சரிங்களா? அது வெறும் லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் சரிங்களா? அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ட்ரேடிங் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறோன்னு தான் இருக்குது சரிங்களா? அதனால் நாங்கள் வந்து பாட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கும். அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் பேஸ் பண்ணி எடுக்குது. மார்க்கெட் எவ்வளோ தான் கீழே போனாலும் பை எடுத்துகிட்டே போகும் சரிங்களா? எவ்வளோ தான் மேலே போனாலும் செல் எடுத்துகிட்டே போகும். அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பை அண்ட் செல் நடக்கும் சரிங்களா? இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஈஸியாக கிடச்சிடும் சரிங்களா? இதுவே நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் இந்தமாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணாலும் ஒன் டே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களோட ஒர்க்கை விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்கும். உங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னா அதை விட்டுட்டு வர மாதிரி இருக்கும் சரிங்களா? அதனால் வந்து இந்தமாதிரி ஒரு பாட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? நீங்கள் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கணும் சரிங்களா? அப்படி இல்லைனா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது வேஸ்ட் தான். வெறும் நாலேஜ் மட்டும் தான் ட்ரேடிங் வந்து சரிங்களா? அப்படி ட்ரேடிங் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா? மெயின் ட்ரேடிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் மணி மேக் பண்ண முடியும். அப்படின்னா ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. நிறைய எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரிங்களா? ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து நிறைய லாஸஸ்லாம் நடக்கும். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் வச்சு ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய லாஸஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து கமிட்மெண்ட் இல்லாமல் எப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போங்க. ஜாபுக்கு போயிட்டு அப்போ வந்து நீங்கள் ஒரு மணியை வந்து சேவ் பண்ணுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு கொஞ்சமாவது லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த நாலேஜ் இருந்தால் தான் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்பப்போ பை பண்ணணும், எப்பப்போ செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேடிங்கை வந்து லைட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? நானும் இப்போது ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ட்ரேட் பண்ண மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ணுவேன், வாங்கி வச்சுருவேன். ஆனால் இந்த பாட் மேட்ரு வந்து எனக்கு பயங்கர புதுசாக இருக்குது. எப்படி கற்றுக்கிட்டீங்க? என்ன மேட்ரு அது பாட்டுன்றது? பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் வந்து இம்பில்ட் பண்ணலாம் சரிங்களா? MT4 இந்த எக்ஸ்போர்ட் அட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா? அதில் வந்து கோடரை வச்சு இம்பில்ட் பண்ணது சரிங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்கும். விபிஎஸ்னால் வர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த விபிஎஸ்சில் வந்து நாங்கள் இப்போ அந்த எப்படி சொல்கிறது, க்ளவுடுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த க்ளவுடில் வந்து நாங்கள் பாட்டை இம்பில்ட் பண்ணுறோம் சரிங்களா? 24x5 ரன் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த பாட் வந்து பார்த்திங்கன்னா. அது வந்து மந்த்லி வந்து ஒரு 10% வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் சரிங்களா? இப்போது மியூச்சுவல் ஃபண்டு நிறைய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு 10% கொடுப்பாங்க சரிங்களா? நம்ம பாட்டு மூலிமா 10%க்குள்ளே ரிட்டர்ன்ஸ் வரும். நான் ரொம்பலாம் அதிகமாக சொல்லலை. ஏன்னா வந்து நிறைய ஸ்கேமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுங்கள், அவ்வளோ பண்ணுங்கள், நான் மாதமே உங்களுக்கு டபுள் பண்ணி தரேன், ஒரு நாளைக்கே நான் டபுள் பண்ணி தரேன், நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடந்திருக்கும் சரிங்களா? அந்தமாதிரி நான் சொல்லலை. மாதத்துக்கு ஒரு டீசெண்டான ஒரு இன்கம், மந்த்லி ஒரு 10% இன்கம். என்னோடய ப்ரூஃப் எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். என்னோடய பாட்காஸ்ட் குரூப்லேயும் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் எல்லாத்துலேயுமே சப்மிட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட வெப்சைட்லேயும் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். என்னோட பாட்காஸ்ட் குரூப்பில் ஸ்டோரிலையும் நான் போட்டுட்டு தான் இருப்பேன். எல்லா ப்ரூஃபும் இருக்கும். மந்த்லி எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன் அது எல்லாமே இருக்கும் சரிங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் கூகுள் மீட் வைப்போம். 2 hours நடக்கும். எந்த ஒரு ட்ரேடரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்க ஃபீட்பேக்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்கவுங்க ட்ரேடர்ஸோட ஃபீட்பேக்ஸ்லாம் கேவலமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து ஒழுங்காக நடத்திருக்க மாட்டாங்க, எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோட ஃபீட்பேக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் எதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டி கூகுள் மீட் நடக்கும், சண்டே 8:30க்கு சரிங்களா? அப்போ அதில் ஜாயின் பண்ணுவாங்க. 100 பேருக்கு மேலே இல்லைனா 50 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிட்டு யார் வேணால் ஓப்பனாக டாக் பண்ணிக்கலாம் சரிங்களா? என் மேலே என்ன ஒரு குறை இருக்குன்னா யார் வேணால் சொல்லட்டும், ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் கூகுள் மீட் வைப்பேன். அதில் எது வேணால் டவுட் வேணால் யார் வேணால் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டாக்ஸ் இருக்குது, அது ஆப்ஷன் ட்ரேட் அந்த மாதிரிலாம் இருக்குது, கிரிப்டோ கரன்சிலாம் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கிரிப்டோலையும் ஃபாரெக்ஸ்லேயும் தான் நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணாமல் இந்த ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்க? ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கேம்னு சொல்ல முடியாது, மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க மார்க்கெட்டை வந்து. ஏன்னா இங்கே இருக்கிற மார்க்கெட்டு இந்தமாரி பெரிய பெரிய ஆளுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க மேலே இருக்கவங்க மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க, கீழே இருக்கவங்க வந்து லாஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 95% வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க, மீதி 5% மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதில் 1% மட்டும் தான் மேலே இருக்கானுங்க சரிங்களா? அதனால் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் நடக்கிறது மட்டும்தான் சரிங்களா? இந்தியாவிலே மேனிப்புலேட் பண்ணி அவங்க நல்லா வச்சுருக்காங்க சரிங்களா? ஆனால் ஃபாரெக்ஸில் அப்படி கிடையாது. ஓல்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு, எல்லா இடத்துலையுமே அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பெரிய லிக்விடிட்டி அது சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய லிக்விடிட்டி அமௌண்ட்டில் 7 trillion ஒரு நாளைக்கு வந்து டேர்ன் ஓவர் ஆகிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 7 trillion ஓகேங்களா? அதனால் நிறைய மணி இருக்கிற ஒரே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மட்டும்தான்.
கிட்டத்தட்ட அது ஓவராக மேனிப்புலேஷன் நடக்காது. அதில் மந்த்லி ஒரு வாட்டிக்கு மட்டும் நியூஸஸ் நடக்கும் சரிங்களா. அந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. என்எஃப்டி சொல்லுவாங்க, சிபிஐ நியூஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த டைமில் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த டைமில் தான் கொஞ்சம் டேஞ்சர் சரிங்களா. அதனால் ஃபாரெக்ஸ் தான் பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹோல்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 20s வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50s வந்து அப்போ ப்ராஃபிட் பார்க்குறோன்னா ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி வந்து ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ்க்குலாம் அது செட் ஆகாது. ஃபாரெக்ஸ் ஓகேவாக இருக்கும். ஒரு மந்த்லி ப்ராஃபிட்டுக்கு வீக்லி ப்ராஃபிட்னா செட் ஆகும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ப்ராஃபிட் தான் பார்ப்பேன். எனக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் எனக்கு செட் ஆகாது. அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபாரெக்ஸ் தான் எனக்கு பெஸ்ட்டு. ஏன்னா டைமிங்க்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 24/5 எப்போ வேணால் ட்ரேட் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்கி எழுந்துச்சு கூட நான் ட்ரேட் பண்ணிப்பேன். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி காலைல திறந்துச்சுன்னா ஈவினிங் முடிஞ்சிடும். அதனால் டைம் செட் ஆகாது. இந்த ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்களா ப்ரோ, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது நிறைய ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில் எல்லா இடத்துலையும் வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸோட அவங்க எல்லாருமே நிறைய ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் பண்ணுறேன் எல்லாருக்கும். என்னென்னா இப்போது ஸ்கேமர்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்க சேனலில் போய் பாருங்கள், ஃபீட்பேக்ஸை முதல்ல பாருங்கள். அவங்க ஃபீட்பேக்ஸை ப்ரீவியஸ் டேட்டாவை கேளுங்க சரிங்களா. எல்லாருமே வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்க, நீங்கள் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க சரிங்களா. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க என்ன கிளாஸ் இருக்கோ, அப்புறம் எதனா ஒரு ப்ராடக்ட் அவங்க செல் பண்ணால் கூட அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. மெயின் விஷயம் என்னென்னா, யாருனே தெரியாதவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணாதீங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு பர்சன் வந்து டெலிகிராம்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, எந்த பிக்சர் வேணால் போட்டு அவங்க நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ லக்ஸரியாக வாழ்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க சரிங்களா. அதனால் ஒரு பர்சன் வந்து அது ரியல் பர்சனா, அவர் எங்கே இருக்கார் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உள்ளே போகலாம். ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இதான் ஒரே வழி. இப்போ நம்ம புதுசாக ஒருத்தர் வராரு, இதே ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறாரு, வேலைலாம் வேணாம், எனக்கு 9 to 5 வேணாம், நான் ட்ரேடர் ஆகணும்னு வராரு. அந்த மாதிரி வரவங்களும் என்ன சொல்வீங்க? என்கரேஜ் பண்ணி பண்ணலாம் அப்படின்வீங்களா, இல்லை வேணான்னுவீங்களா? நான் வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்கரேஜ் யாருக்குமே பண்ண மாட்டேன். அதேமாதிரி நான் வந்து இங்கே வாரண்டியும் கொடுக்க மாட்டேன், கேரண்டியும் கொடுக்க மாட்டேன். இது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அவ்வளோ பெரிய கம்பெனியே வந்து அவங்க டிஸ்க்ளைமரில் போட்டுப்பாங்க, இது வந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே அது தெரியாது மார்க்கெட் எப்படி போக போகுது. ஏன்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடனில் இருக்குது. ட்ரேடிங் பண்ணி சம்பாரிச்சு கடன் அடைக்கலாம்ல. அப்போனா அதை பார்த்துக்கோங்க சரிங்களா. ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு சரிங்களா. ஏன்னா ஜாப்லாம் க்யூட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா ரொம்ப சஜஷன்லாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்கன்னா ஜாப் போங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் போங்க, ஒரு 2 வருஷம் போயிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. சேர்த்து வச்சுட்டு பிறகு கொஞ்சமாவது ட்ரேடிங் பற்றி நாலேஜாக இருக்கணும். யாரோ ஒருத்தன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு சொல்கிறான் இன்வெஸ்ட் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்கிறான்னா போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் தான் நடக்கும். ஏன்னா அந்த நுணுக்கம் தெரியணும். இங்கே போட்டால் அங்கே எடுக்கலாம், இங்கே போட்டால் அங்கே எடுக்கலாம் அப்படின்னு தெரியணும் சரிங்களா. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாப் க்யூட் பண்ணிட்டுலாம் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் வந்து 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கனால நான் ட்ரேடிங் பண்ணுறேன் சரிங்களா. எனக்கே வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரல. எப்போனா ஒரு 3 இயர்ஸாக வந்து இப்போ தான் ஓரளவுக்கு நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா, நான் வந்து நான் எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் வெளில வருவேன். ஜாபில் போய் மாட்டிக்கிறது, இந்தமாரி வந்து டை போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு காலைல எழுந்துச்சி ஈவினிங் வரது அப்படிலாம் எனக்கு கிடையாது சரிங்களா. நான் எப்போனா இப்படி வேணால் வருவேன். அந்தமாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரணும் உங்களுக்கு சரிங்களா. மணியை வச்சுட்டு கமிட்மெண்ட் வச்சுட்டு உள்ளே வரக்கூடாது மெயினாக வந்து. அதனால் வந்து ஜாப் போகிறவங்க நீங்கள் போங்க, ட்ரேடிங் பக்கம் வரீங்கன்னா லேர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நகருங்க சரிங்களா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போது மேட்ரிக்ஸை எஸ்கேப் பண்ணிட்டீங்க. மேட்ரிக்ஸை எஸ்கேப் பண்ணிட்டேன்னா மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நான் வந்து ரிச் கிடையாது சரிங்களா. ஃப்ரீடம் அவ்வளோதான், எனக்கு ஃப்ரீடம் இருக்குது அவ்வளோதான். என்னோடய மணியை வச்சு ஓரளவுக்கு என்னால் கேபிட்டல் எதனா வாங்க முடியும் ஓரளவுக்கு. எனக்கு ஃப்ரீடம் இருக்குது, நான் ரிச் இல்லை.